ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி கிருத்திகை அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் எப்படி நான் ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆடி கிருத்திகை அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை தானே ஆடி கிருத்திகை. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமைக்கு எங்கள் ஊர் கோவிலில் துர்க்கைக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த வாரம் எலுமிச்சம் பழத்தாலேயே ஃபுல் அலங்காரம் பண்ணுறதாகவும் அதுக்கு தேவையான லெமன் கேட்டிருந்தாங்க கோவிலில். எனக்கு உன்னால் முடிஞ்சது வாங்கிட்டு வந்து கொடுமான்னு கேட்கல, இவ்வளோ வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி, சாமி விஷயத்துக்கு நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு லெமன் வாங்குறதுக்கு ஜெயச்சந்திரன் போயிட்டு தேவையான லெமன் எல்லாமே வாங்கிட்டு வந்து அது தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அவங்க எவ்வளோ கேட்டாங்களோ அதை தனியாக செப்ரேட் பண்ணி கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நம்ம சாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இல்லைம்மா நீ பழமாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டைம் ஆகிடுச்சு கொடுக்கறதுக்கு. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், நான் மாலையாகவே கோர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஓகே நீங்கள் 4 மாலையாக கோர்த்து கொடுத்துருமா, ஏன்னா சுவாமியோட கழுத்தில் இருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி நம்ம எலுமிச்சம்பழம் மாலையால் அலங்காரம் பண்ணணும். அதனால் ஒரே மாலையாக கோத்தினா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சின்னதாக பண்ண சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் அதை 4 மாலையாக பிரித்து கோர்த்து கொடுத்துட்டேன். அவர் கேட்டது, அதாவது அவர் கேட்டது எவ்வளோ அப்படின்னா 108 பழம் கேட்டிருந்தார். அந்த 108 பழத்தையும் ஒரே மாலையாக இல்லாமல் 4 மாலையாக நான் கோர்த்து சுவாமிக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சுவாமிக்கு செய்கிறத ரொம்ப விரும்பி பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கைமேல் பலன் கொடுக்கும். நான் பெருசாக வேண்டுதல் வச்சு எதுவும் செய்கிறனோ இல்லையோ, இந்த மாதிரியான திடீர்னு ஏதாவது ஒன்று நான் செய்கிற மாதிரி வரும். அதையும் நான் செஞ்சுருவேன். மறக்காமல் கண்டிப்பாக நான் கோவிலுக்கு செஞ்சுருவேன். என்ன கோவிலுக்கு செய்கிறத கூட நீங்கள் வீடியோவில் போடுறீங்க அப்படின்றது இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் சின்ன சின்ன விஷயம் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அன்னைக்கு இந்த மாலையெல்லாம் கோர்த்து முடிக்கிறதுக்கே 9:30 ஆயிடுச்சுங்க. அதாவது திங்கக்கிழமை நைட்டு 9:30 ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு அப்புறம் மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டு கிச்சனெல்லாம் டீப் க்ளீன் பண்ணி கோலெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு அதை ரெடி பண்ணி நான் வச்சுட்டு தான் நான் படுத்தேன். மறுநாள் பசங்களுக்கு ஸ்கூலுங்கிறதுனால காலையிலேயே நம்ம கிருத்திகை கும்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு காலையிலேயே எழுந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது சுவாமிக்கு சக்கரை பொங்கல், வடை, பாயசம், சுண்டல் இது 4 தான் நெய்வேத்தியம் பண்ண முருகருக்கு. அது வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு டிஃபனே அன்றைக்கி பேக் பண்ணிட்டேன். இட்லி மாவு அரைச்சேன் இல்லையா, அதையே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அன்றைக்கி காலையிலேயே அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் சுவாமி கும்பிட்டு அவங்களுக்கு சாப்பிடவும் வச்சு அவங்களுக்கு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் அந்த வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியலைங்க, சாரிங்க. ஏன்னா காலையில் ஹரிபரியாக வேலை செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பழத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வடபழனி கோவிலுக்கு, அதாவது நான் வடபழனி கோவிலுக்கு வாரம் போகிறேங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வடபழனி கோவிலுக்கும் போயிட்டேங்க. நான் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் நிறைய இருக்குமோன்னு பயந்துட்டு போனேன். பார்த்தா ரொம்ப கூட்டம்லாம் இல்லைங்க, ஓரளவுக்கு மீடியமான கூட்டம் தான். சுவாமியெல்லாம் பார்த்துட்டு நல்ல தரிசனங்க. சுவாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டேன். 3 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நம்ம வீட்டில் முருகருக்கு திரும்பவும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சுவாமி கும்பிட்டு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சரி நம்ம அலங்காரம்லாம் பார்த்துட்டு சுவாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கும் போயிட்டேங்க. கோவிலுக்கு போயிட்டு சுவாமியெல்லாம் நான் கும்பிட்டுட்டு நல்ல தரிசனங்க. சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோவில் பாக்ஸில் மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அது என்னென்னா வடைக்கான மாவு தாங்க. நைட்டே அரைச்சி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் உப்பு போடாமல் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மறுநாள் வடை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.